வரலட்சுமி சரத்குமாருக்கும் நிக்கோலை சச்தேவுக்கும் இன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்களோட இந்த திருமணம் தாய்லாந்துல செம கிராண்டா நடந்திருக்கு. நிக்கோலை சச்தேவுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாருமே தாய்லாந்துல இருக்காங்களாம். அதனாலதான் சென்னையில ஹல்தி அண்ட் ரிசப்ஷன்லாம் பண்ணிட்டு திருமணத்தை தாய்லாந்துல நடத்தி இருக்காங்க. இந்த திருமணத்துக்கு வரலட்சுமி சரத்குமாருடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு இவங்கெல்லாம் மட்டும் கலந்துருக்காங்க. வரலட்சுமிக்கும் நிக்கோலைக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போ கல்யாணம் அப்படின்னு பலருமே கேட்டுட்டு வந்தாங்க. வரலட்சுமியும் இந்த கல்யாணத்துக்காக எல்லாரையுமே நேர்ல போய் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா கல்யாண தேதியை மட்டும் ரிவீல் பண்ணாம வச்சிருந்தாங்க. இந்த நிலையில வரலட்சுமிக்கும் நிக்கோலைக்கும் ஜூலை 10ஆம் தேதி அதாவது இன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. பலருமே இந்த ஜோடிக்கு இப்ப வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த கல்யாணத்துல பலருமே வியந்து பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம், இந்த திருமணத்துல சரத்குமாருடைய முதல் மனைவியும் வரலட்சுமியோட அம்மாவுமான சாயாதேவியும் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லயும் கலந்துகிட்டாங்க. அதே சமயம் ராதிகா சரத்குமாரும் சொந்த மகள் மாதிரி வரலட்சுமியோட இந்த திருமணத்தை முன்னாடி நின்று நடத்தி இருக்காங்க. இப்படி இவங்க ஒத்துமையா இருக்கிறது பலரோட பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. ட்ரெண்டாக் சார்பா வரலட்சுமி நிக்கோலை சச்தேவுக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.